என் பெயர் சந்தியா, என் வயது 28. என் கணவர் பெயர் குமார். எங்களுக்கு திருமணம் முடிந்து 2 வருடம் ஆகிறது. எனக்கு 1 வயதில் குழந்தையும் இருக்கிறது. இக்கதையை நாங்கள் இருவரும் சேர்ந்தே கூற இருக்கிறோம். இக்கதை நடை இருவருக்கும் இடையில் உரையாடல் இருப்பதுபோல் எழுதியுள்ளேன். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். சந்தியா, என் கணவர் குமார் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். எங்கள் இருவருக்குமான திருமணம் நன்றாகச் சென்றது. எங்களது குடும்ப வாழ்க்கையும் நன்றாகவே சென்றது. கல்யாணம் ஆன புதிதில் என்னை திருப்திப்படுத்தாமல் இருக்கமாட்டார். குழந்தை பிறந்த பிறகு எங்கள் உறவு குறைந்தது. இருப்பினும் என் கணவர் என் மீதும் என் குழந்தை மீதும் மிகுந்த பாசமாகத்தான் இருந்தார். அவருக்கு நிறைய வேலை பளு காரணமாக எங்களது குடும்ப வாழ்க்கை வாரத்திற்கு 2 முறையாக குறைந்தது. ஆனாலும் நான் என் கணவருக்கு துரோகம் செய்ய வேண்டுமென்று நினைக்கவில்லை. என் கணவருக்கு உண்மையாகவே இருந்தேன். கனவிலும் நான் நினைக்கவில்லை நான் துரோகம் செய்வேன் என்று. பாண்டி எங்கள் வீட்டிற்கு வரும் வரை என் பத்தினி தன்மை என்னை காப்பாற்றியது. பாண்டி, என் வயது 65. நான் பணிபுரியும் நிறுவனத்தில் செக்யூரிட்டி ஆக வேலை செய்கிறேன். அங்கு குமார் சார் மேனேஜர் ஆக வேலை செய்கிறார். அந்த நிறுவனம் என்னை வேலை இருந்து நிறுத்திவிட்டனர், வயது மூப்பு காரணமாக. எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றனர். என மனைவி சிறு வயதிலே இறந்து விட்டால். என் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நான் செக்யூரிட்டி ஆக வேலை செய்கிறேன். என் மகன் திருமணம் ஆகி தனியே போய்விட்டான். நானும் என் மகளும் மட்டும்தான் இருந்தேன். இப்போ என் வேலையும் போய்விட்டது. நான் என்ன செய்வது என்று குமார் சார் இடம் கேட்டேன். அவர் எனக்கு தெரிந்த இடத்தில கூறுகிறேன் என்று கூறிவிட்டார். நாட்கள் மெதுவாக சென்றது. வேலை கிடைத்த பாடில்லை. நான் அக்கம் பக்கம் விசாரித்து குமார் சார் வீட்டிற்கு சென்று ஏதாவது வேலை தருமாறு கேட்டுக்கொண்டேன். அவரோ நான் எல்லா இடத்தில சொல்லிருக்கிறேன் என்றார். நானும் விடாமல் வீடு வேலை வேண்டுமானாலும் கொடுங்கள், நான் பார்க்கிறேன் என்று கூறினேன். அப்போது குமார் சார், ஓகே, என் வீட்டிற்கு சமையலுக்கும் வாட்ச்மேன் வேலைக்கும் ஆள் தேவைப்படுகிறது. உங்களுக்கு ஓகேவா என்று கேட்டார். நான் சரி என்றேன். சந்தியா, நான் என் கணவரை குறுக்கிட்டு தனியே வருமாறு கூறினேன். அவரும் பாண்டியிடம் பேசிவிட்டு தனியே வந்தார். அப்போது நான் கூறினேன், ஒரு ஆணுடன் தனியே எப்படி இருக்க முடியும், அதுவும் முன்பின் தெரியாத ஒருவரை எப்படி வீட்டிற்குள் சேர்ப்பது என்றேன். அப்போது என் கணவர் குறுக்கிட்டு, பாண்டி மிகவும் நல்ல மனிதர், நேர்மையானவர், அதுவும் இல்லாமல் எல்லா பெண்களையும் மதிக்கக்கூடியவர். தன் மனைவி இறந்த பின்னும் திருமணம் செய்யாமல் தன் மகளை தனியே வளர்த்து வருகிறார் என்றார். அப்படி இப்படியாக என் கணவர் என்னை சம்மதிக்க வைத்தார். ஆனால் நான் ஒரு கண்டிஷன் என்றேன். அவர் நான் மட்டும் இருக்கும் போது வீட்டிற்குள் வரக்கூடாது என்றும், அவர் மகளை சமையலுக்கும் மற்றவைக்கும் வேலைக்கு வைத்து கொள்வோம் என்றேன். அவரும் சம்மதித்தார். அதை பாண்டியிடமும் கூறினார். பாண்டி, நான் முதலாளியம்மா கூறியபடி சரி என்றேன். மாறு நாளில் இருந்து வேலைக்கு வருமாறு கூறினார். நானும் என் மகளும் குமார் சார் வீட்டிற்கு வேலைக்கு சென்றேன். என் மகள் வீட்டு வேலை செய்துவிட்டு சமையல் வேலைகளை என் மகளும் என் முதலாளி அம்மாவும் சேர்ந்துதான் சமைத்தனர். நான் தோட்டம் மற்றும் வீட்டை பராமரித்து கொண்டேன். குமார் சார் அவ்வப்போது வெளியூர் சென்று விடுவார். அப்போது நான் மற்றும் சந்தியா அம்மா மட்டுமே இருப்போம். நான் வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான் அனைத்தையும் வாங்கி என் மகள் இடம் கொடுத்து விடுவேன். அவள் மற்ற வேலைகளை கவனித்து விட்டு என் வீட்டிற்கு சென்று விடுவாள். இவ்வாறு 6 மாதம் சென்றது. அப்பொழுது என் மகளுக்கு நல்ல வரன் வந்தது. அதை என் முதலாளியம்மா மற்றும் குமார் சாரியிடம் கூறினேன். அவர்களும் முடிந்த அளவுக்கு பண உதவி செய்து திருமணம் முடித்து வைத்தனர். சந்தியா, அன்று நானும் என் கணவரும் நான் அவர் மார்பில் படுத்தவாறு கேட்டேன். பாண்டியை இனிமேலும் இங்கே வைக்கவா வேண்டாமா என்று என் கணவரும் என் இப்போ கேக்குற என்றார். நான் தனியே இருக்கிறேன், நான் என்னை பார்த்து கொள்வேன், அவர் வேண்டாம் என்றேன். ஆனாலும் என் கணவர், இப்பொழுதெல்லாம் நான் வெளியூர் சென்று விடுகிறேன், உனக்கு பாதுகாப்புக்கு வேண்டும், அதனால் அவர் இருந்தாலும்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்றார். அதனால் நான் சரி என்றேன். 1 வாரத்திற்கு பின் என் கணவர் வெளியூர் மீட்டிங்கிற்கு சென்றுவிட்டார். நானும் என் குழந்தையும் தனியே விடப்பட்டோம். பாண்டியும் நல்ல மனிதர்தான், என்னை ஒருபோதும் தவறாக பார்த்தது இல்லை. என் கணவர் வெளியூர் சென்ற போதெல்லாம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்.
இவ்வாறு வெகு நாட்கள் சென்றது. பாண்டி, நான் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது குழந்தை தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தான். பின் வாசலை நோக்கி வந்து கொண்டிருந்தான். நான் அவன் கீழே விழாமல் தடுக்க நினைத்து என் கை கால்களை கழுவிக் கொண்டு அவனை தூக்கி கையில் வைத்திருந்தேன். அப்பொழுது குழந்தையின் அம்மா குழந்தையை தேடி பின் வாசல் பக்கம் வந்தார்கள். நான் குழந்தை என் கையில் இருப்பதாய் கண்டு நிம்மதி அடைந்தார். அதுவரைக்கும் எங்கள் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இருந்ததில்லை. குழந்தையை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தார். பின் உள்ளே சென்றார். சந்தியா குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு நான் சமையலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது குழந்தை சத்தம் பின்வாசல் வழியாக கேட்டு கொண்டிருந்தது. நான் அங்கு சென்று பார்த்தேன். அங்கு குழந்தையை பாண்டி கையில் வைத்திருந்தார். நான் எப்படி இவன் இங்கு வந்தான் என்று கேட்டேன். அப்பொழுது தவழ்ந்து விளையாடிக் கொண்டு இங்கு வந்ததாக கூறினார். அப்பொழுதுதான் நான் பாண்டிய முழுமையாக பார்த்தேன். சும்மா சொல்ல முடியாது. வைரம் பாய்ந்த கட்டை என்று ஊர்ப்புறங்களில் கூறுவார்களே, அந்த மாதிரி தேகம். ஒரு நிமிடம் நான் என்னையே மறந்து விட்டேன். ஏனெனில் என் கணவருக்கு கூட அதுபோல் தேகம் இல்லை. பின்பு அங்கிருந்து நகர்ந்து சென்று குழந்தையை தொட்டிலில் இட்டு சமையலை செய்யத் தொடங்கினேன். பாண்டி, நான் என் தோட்ட வேலைகளை முடித்துவிட்டு கை கால்களை கழுவி விட்டுவிட்டு குழந்தை என்ன செய்கிறான் என்பதற்காக வீட்டின் அருகே சென்றேன். அப்பொழுது சந்தியா அம்மாவை அழைத்து என்ன செய்கிறான் என்று கேட்டேன். தொட்டிலில் தூங்குகிறான் என்று பதில் வந்தது. நான் பதில் வரும் தீஷாயாய் நோக்கி நான் பார்வையை வீசினேன். அங்கே நான் கண்டது சமையலறையில் ஒரு அப்சரசை கண்டது போலிருந்தது. அன்றுதான் கண்டேன் என் முதலாளியம்மாவின் அழகை. சேலை கட்டிக்கொண்டு முந்தானையை இடுப்பில் சொருகிக் கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்தார். என் முதலாளியம்மா அவர்கள் வயது 28 இருக்கும். மாநிறம்தான் என்றாலும் கருப்பில்லை. அவளை பார்த்தபின் என் சந்நியாச வாழ்க்கையை எண்ணி வருந்தினேன், ஏங்கினேன். அந்த சமயம் என் மனைவியின் நினைப்பு வந்தது. எவ்வளவு நேரம் அவர் இருந்தேன் என்று தெரியவில்லை. முதலாளியம்மா என் தோலை தொட்டு உலுக்கும் போதுதான் சுய நினைவுக்கு வந்தேன். என் மீது இருந்த கைகளைக் கண்டு வியந்தேன். சந்தியா, சமையல் வேளையில் நான் மூழ்கியிருந்தேன். பாண்டியின் கேள்விக்கு பதிலத்துவிட்டு என் வேளையில் மும்முரம் ஆனேன். என் தேகம் முழுவதும் வியர்வையால் முத்துகள் போன்று ஜொலித்தது. பாண்டியின் பார்வை வெகுநேரமாக என்னை நோக்கிக் கொண்டிருப்பது போல் தோன்ற அந்த திசை நோக்கினேன். எதை இவ்வளவு நேரம் பார்க்கிறார் என்று பார்த்தேன். நான் என் சேலையை சரி செய்து கொண்டு என்ன இந்த விவஸ்தை கெட்ட மனிதன் என்று நினைத்து அவரை அழைத்தேன். அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. பின் அருகே சென்று அவர் தோள் தொட்டு அழைத்தேன். அதன் பின்னரே அவர் சுய நினைவுக்கு வந்தார். நான் அங்கிருந்து சென்று மற்ற வேலைகளை கவனிக்குமாறு கூறினேன். பின் நான் என் அறைக்கு சென்று குளிக்கச் சென்றேன். குளித்து விட்டு வெளியே வந்தபின் என் குழந்தையை தூக்கி பெட்ரூமிற்குள் வைத்து பால் கொடுக்கத் தொடங்கினேன். கொடுத்து முடித்து மதிய உணவை சாப்பிடச் சென்றேன். அப்பொழுது பாண்டியையும் அழைத்து சாப்பாடு கொடுக்க நினைத்தேன். நான் சாப்பிடும் முன் அவர் அறைக்குச் சென்று சாப்பாடு வைத்து விட்டு வரலாம் என்று அவர் அறைக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு சென்றேன். அப்பொழுது சாதாரணமாக ஜன்னல் வழியாக பார்வையை செலுத்தினேன். அங்கே பாண்டி குளித்து முடித்து இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் உடுத்தி பாத்ரூம் விட்டு வெளியே வந்தார். அப்பொழுதுதான் அரங்கேறியது கள்ளக்காதலில் தொடக்கம்.